கோவை மாவட்டம் வளையாறில் கட்டுக்கட்டாக ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்கள். வணக்கம். அதாவது கோவை வாளையாறு என்பது தமிழக மற்றும் கேரள மாநிலத்திற்கு எல்லை பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதி வழியாக தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இரு மாநிலங்களுக்கு இடையே சென்று வரக்கூடிய நிலையில இந்த பகுதியில் அடிக்கடி ஹவாலா பணம், கணக்கில் கொண்டு வரப்படாத நகைகள் மற்றும் போதைப் பொருட்கள் உள்ளிட்டவை கடத்தப்படுவது என்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை சேலத்திலிருந்து கொச்சி நோக்கி ஒரு கார் சென்று கொண்டிருந்தது. வழக்கமாக வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த கேரள மாநில போலீசார் அந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் ஒரு தம்பதியினர் பயணம் செய்துள்ளனர். அந்த தம்பதியினரை இறக்கி அந்த காரை முழுமையாக சோதனை செய்தபோது அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கைக்கு அடியில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் அடுக்கி வைத்திருப்பதை கண்டு அதிர்ச்சி போலீசார் இந்த தகவல்களை விசாரித்தனர். அந்த தம்பதியினரின் பெயர் லோகேஷ் மற்றும் அசனா என்பதும் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவை சேர்ந்தவர்கள். சேலத்தில் அவர்கள் வசித்து கொச்சி சென்று கொண்டிருப்பது தெரிய வந்தது. அந்த பணத்திற்கான ஆவணங்களை கேட்டபோது அவர்களுக்கு அந்த உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லை என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த பணத்தில் முழுமையை ஒரு கோடியே 18 லட்சம் ரூபாய் பணம் என்பது இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று இந்த பணம் குறித்த தகவல்களை கேரள மாநில போலீசார் அம்மாநிலத்தில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். அந்த தகவலின் அடிப்படையில் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் காவல் நிலையத்திற்கு வந்து அந்த இருவரையும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த பணம் எங்கிருந்து வந்தது, எங்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பது தொடர்பான விவரங்களை தற்போது காவல்துறை மற்றும் வருமான வரித்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். தெரியாத 1,18 லட்சம் ரூபாய் காரில், அதுவும் குறிப்பாக காரின் இருக்கைக்கு அடியில் மறைத்து வைத்து கொண்டு செல்லப்பட்ட தகவல் என்பது ஒரு ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக அவர்கள் தமிழக சோதனை சாவடி வழியில்தான் அவர்கள் கேரளாவில் முக்கியத்தில் இருக்கக்கூடிய சோதனை சாவடியில் இவர்களை எந்த விதமான சோதனை தெரியாமல் அனுப்பி ஏதாவது நடந்திருக்கிறதா என்பது தொடர்பாக தமிழக போலீசாரும் தற்போது விசாரணையை முடிக்க வைத்திருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த பணம் எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து என்பதுதான் தற்போது குறிப்பாக எர்ணாகுளம் என்பது அங்கு ஆர்கம் இருக்கிறது. எனவே அந்த வழியாக விவரங்களுக்கு நன்றி அருண்.